ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீரியல்லையே தனம் பிளான் போட்டபடியே அஞ்சலி செம்மையாக வயிற்று வலியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தாலேயே அவங்களோட வயிற்று வலியை இன்னுமே அதிகப்படுத்துகிற மாதிரி தனம் மோரில் கூட அந்த சோடா மாவை கலந்து அஞ்சலிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அஞ்சலி ஏற்கனவே தனத்து மேலே டவுட்டில் இருந்ததுனால அதில் ஒரு கிளாஸை தனத்தை குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் தனமும் அஞ்சலியோட பிளானை முன்னாடியே தெரிஞ்சு வச்ச மாதிரியே அதில் இருந்த ஒரு கிளாஸில் எதுவுமே கலக்காமல் எடுத்துகிட்டு வந்திருந்தனால ரொம்பவே தைரியமாக அந்த கிளாஸில் இருக்க மோரை குடிச்சது மட்டும் இல்லாம அதையே அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க. ஆனா அஞ்சலி எப்பவும் பழைய பண திமிரோட தனம் எடுத்துட்டு வந்த இன்னொரு கிளாஸான அந்த சோடா மாவு கலந்த மோரை குடிச்சிடுறாங்க. ஆனா குடிச்ச உடனேயே மறுபடியுமே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு ஓடியே போயிடுறாங்க. ஆனா இது எதுவுமே புரியாத ரெஜினாவோ இவ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சீரியஸாவே எடுத்துக்காம அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு தான் பிளான் பண்ணபடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல தனம் மனசுக்குள்ளேயே என்னோட இந்த வீட்டில் தான் சந்தோஷமா வாழ முடியும், அதனால இந்த வீட்டில் என்னோட பையனுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட நிம்மதியை கெடுக்கத்தான் என்னோட ஒரே நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வர பூமிக்கும் முத்தலுக்கு கல்யாண நாள், அவங்களோட கல்யாண நாளோட சந்தோஷத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிற உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுருவேனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா கோவில்ல தாலி மாத்திக்கிற சடங்குக்காக முத்தலகு, பூமி, ஸ்வேதா, அமுதன், சூசன்னு எல்லாருமே நின்றுட்டு இருக்க. அப்ப அமுதன்னு எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலா நடக்க போதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அமுதன் சொன்ன மாதிரியே கோவில்ல மேனேஜரா இருக்கிறவங்க இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் கோவில்ல நடத்தி வைக்கிறதா இருந்துச்சு. ஆனா அதுக்கு அரேஞ்ச் பண்ண ஜோடி வராததுனால நீங்க எப்படினாலும் தாலி மாத்திக்கிற சடங்கு பண்றதுனால உங்க ரெண்டு பேரையுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அலங்காரம் பண்ணி சாமி சன்னதி முன்னாடி தாலி மாத்திக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களாம் முடிவெடுத்திருக்கோம். இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு, ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் சரி அமுதனும் சரி ரொம்பவே ஜாலியா இருக்க. ஆனால் முத்தலகு பூமியும் ரொம்பவே குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ இதை பார்த்த சூசையோ, ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், இந்த நாளை உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்க நல்ல மனசுக்காக தான் அந்த கடவுளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் முத்தலகு அம்மாவை பிரியவே கூடாதுன்றதுக்காக கூட முருகனே இதை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ஸ்வேதாவும் முத்தலுக்கு கிட்ட, அக்கா என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, சரின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காதுன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே உங்கள் ரெண்டு பேரையுமே அந்த மாதிரி ஒரு அலங்காரத்துல கல்யாண குளத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகுமே பூமி கிட்ட சரின்னு சொல்ற மாதிரி அவங்கள பாக்குறாங்க. அப்போ முத்தலகோட மனசை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே ரொம்பவே சந்தோஷமா அந்த மேனேஜர் கிட்ட நாங்க திருக்கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த மேனேஜருமே இந்த மாதிரி அவங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அலங்காரம் பண்றதுக்கான எல்லா பொருளும் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சீக்கிரமா ரெடியாகி வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நேரத்துக்குள்ள நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடவே ஸ்வேதாவும் உடனே முத்தலக ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ரொம்பவே அழகா மீனாட்சி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதனும் சூசையும் ரொம்பவே சந்தோஷமா பூமியை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமுதன் எப்பவும் போலயே ரொம்பவே நக்கலா பூமியை கிண்டல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுக்கும் மேல இன்னொரு பக்கம் ஸ்வேதாவும் அதே மாதிரி முத்தலகை கிண்டல் பண்ணி அவங்கள ரொம்பவே அழகா கல்யாணத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பூமியும் சரி முத்தலுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கமும் வீட்டுல தனம் பண்ண வேலையால அஞ்சலியோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலியோட உடம்பு ரெக்கவர் ஆயிடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அஞ்சலி இன்னுமே ரொம்பவே மோசமான கண்டிஷனுக்கு போறத பார்த்துட்டு ரெஜினாவுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி தனம் காலையில குடிச்ச மோரை குடிச்சதுக்கு அப்புறமா இன்னுமே ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்திக்க கூட சத்தே இல்லாத நிலைமைக்கு போயிடவே உடனே இதை பார்த்துட்டு பதறி போன ரெஜினாவும் இதுக்கப்புறமா நம்ம இதை சாதாரணமா எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட நிலைமையை பார்த்தா நிஜமாவே அவர் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த மாதிரி அவசர அவசரமா ரெஜினா அஞ்சலிய கை தாங்களா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறத பார்த்துட்டு தனம் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களால இனிமே முத்தலகுக்கும் சரி என் பையனுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காவல்காரி மாதிரி காவல் இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஆளுங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு ரெஜினாவும் அஞ்சலியும் போற காரைய முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தனம் அஞ்சலியும் ரெஜினாவும் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு பதறி போய் கிளம்புறத ரொம்பவே வில்லத்தனமாவும் ரொம்பவே சந்தோஷமாவும் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஸ்வர்ணம் ரொம்பவே குழப்பமடையது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத தனமோ இதுக்கப்புறமா கண்டிப்பா
அஞ்சலியே இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க விடவே போறதில்லன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதை கேட்ட ஸ்வர்ணமும் ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் தனமால அவங்களுக்கு இருந்த டவுட்டை உறுதிப்படுத்திட்டு எதுக்காக தனம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரெஜினா அஞ்சலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அஞ்சலி அப்ப கூட அவங்களோட தென்னாவட்ட கொஞ்சம் கூட இழக்காம அவங்க அவ்வளோ வயிறு வலியில இருந்தாலும் அப்ப கூட பூமியும் முத்தலகும் ஒன்னா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ரெஜினா கிட்ட அம்மா எப்படியாவது அந்த ஆளுக்கு கால் பண்ணி எப்படியாவது அந்த பூசாரி மூலியமா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, அது மட்டும் இல்லாம என்னாலலாம் மறுபடியும் பூமியும் முத்தலகும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த கேட்க கூட முடியாது, ஏதாவது தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வயிறு வலியில கத்திக்கிட்டே போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ரெஜினாவும் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி, கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் பூசாரி மூலியமா நம்மளோட விஷயத்த சரியா பண்ண சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாம நீ முதல்ல உன்னோட உடம்ப பாருன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனடியா அந்த கோவில்ல இருக்க அவங்களுக்கு தெரிஞ்ச பூசாரிக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த கேக்குறாங்க. அப்போ அவங்க அந்த பூசாரி மூலயமா பூமியும் முத்தலகும் இந்த மாதிரி கோவில் நிர்வாகத்தால மீனாட்சி சுந்தரேஸ்வரரா அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் ஒருவேளை அஞ்சலிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியே அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கிட்ட சொல்ல, ஆனா அந்த பூசாரியோ ஏமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி தாலி மாத்திக்கிற சடங்கு மூலயமா மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயத்தை என்னால சுலபமாவே செஞ்சிட முடியும், ஆனா இப்போ இந்த கோவில் நிர்வாகமே அவங்கள மீனாட்சி சுந்தரேஸ்வரரா அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போது இந்த நிமிஷத்துல என்னால கண்டிப்பா இதை மாத்தவும் முடியாது, அவங்கள தடுக்கவும் முடியாது, அதுக்கும் மேல இந்த ஃபங்க்ஷன் இந்த கோவில்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, அது இங்க நடந்தே ஆகணும், அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் மிகப்பெரிய சாமி குத்தமாயிடும், அதனால என்னால சாமி கிட்டலாம் இந்த மாதிரி மோத முடியாதுமா, என்ன தயவு செஞ்சு விட்டுருக்குமான்னு சொல்லிட்டு உடனடியே போன் காலை கட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா ரெஜினாவோ எப்பவும் போலயே அவங்களோட பண பலத்தை காட்டுற மாதிரி அந்த பூசாரி கிட்ட உங்களுக்கு எவ்வளவு லட்சம் பணம் வேணாலும் நான் தரேன், ஆனா அந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது, உங்களுக்கு என்ன அந்த ஃபங்க்ஷன் தானே நடக்கணும், நீங்க அதுக்கு பதிலா வேற ஒரு ஜோடி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஆனாலும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த பூசாரியுமே கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு ஜோடியை ஏற்பாடு பண்ணலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அதுக்காக ஜோடியுமே தேடுறாங்க. ஆனா இந்த பக்கமும் பூமியும் முத்தலகும் இந்த மாதிரி நமக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரம் கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதுக்காக ரொம்பவே மகிழ்ச்சியா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனாட்சி அலங்காரத்துல முத்தலக பார்க்கும்போது ஸ்வேதாவும் சரி ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி ரொம்ப நேரமா முத்தலகு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியா மீனாட்சி கோலத்துல முத்தலகு வரதை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு முத்தலகுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிக்க கோவில் நிர்வாகமும் அவங்கள திருக்கல்யாணம் பண்ணறதுக்காக கூப்பிடுறாங்க. உடனே பூமியும் முத்தலகு ரொம்பவே சந்தோஷமா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக போக ஏற்கனவே அஞ்சலி ரெஜினா ஏற்பாடு பண்ண அந்த பூசாரி ரெஜினா கிட்ட சொன்ன மாதிரியே வேற ஒரு ஜோடியை அந்த மாதிரியான ஒரு அலங்காரத்துல கூட்டிட்டு வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த பூமி முத்தலகோட முகம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம முத்தலகு ரொம்பவே சோகமாவும் மாறிடுறாங்க. அதுக்கும் மேல ஸ்வேதா இந்த மாதிரி இன்னொரு ஜோடி வரதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க கிட்ட ரொம்பவே சந்தேகமா இங்க இந்த ஜோடிக்குமே கல்யாணம் நடக்க போகுதா, நீங்க 2 ஜோடிக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லி கேட்க, ஆனா அதுக்கு அந்த கோவில் நிர்வாகமும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ஜோடி இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு வந்த அந்த பூசாரி கிட்ட கேட்கும் போது அந்த பூசாரி நான் தான் இந்த ஜோடியை திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பூமி முத்தலக பத்தி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு அந்த கோவில் நிர்வாகமும் இந்த மாதிரி அவங்க எதுக்காக அவங்க 2 பேருமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த பூசாரி சரி விடுங்க இவங்கள போக சொல்லிருங்க, அதான் இப்போ நமக்கு ஒரு ஜோடி இருக்காங்களே இந்த ஜோடியை கல்யாணத்துக்காக உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜோடியை மாத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு முத்தலகு ரொம்பவே சோகமானது மட்டும் இல்லாம கண்ணே கலங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாத பூமியும் அந்த நிர்வாகத்துக்கிட்ட நாங்களே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோமேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த நிர்வாகமும் அந்த பூசாரி சொன்னதையே கேட்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால முத்தலகு இன்னுமே சுகமடைஞ்சிடறாங்க. ஆனா அது எதையுமே கவலைப்படாத அந்த நிர்வாகம் அந்த புதுசா வந்த ஜோடியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முன்னாடி கூப்பிடுறாங்க. அதுக்காக அந்த ஜோடியுமே முன்னாடி வரும்போது என்னாச்சுன்னு தெரியல, அதுல மீனாட்சியா வேஷம் போட்டுட்டு இருந்தவங்களோட சாரி அப்படியே அங்க இருக்க ஒரு இடத்துல மாட்டி அப்படியே கிளியவே ஆரம்பிச்சிருது. உடனே இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அந்த நிர்வாகத்துல இருக்க பெரிய பெரிய ஆளுங்க கூட என்ன இது நடக்கிறத பார்த்தா ரொம்பவே அபசகுணம் மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த முருகனுக்கே பிடிக்கல போலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த பூசாரியும் இவங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, அவங்க சாரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஜோடிக்கு கல்யாணம் பண்ணாதான் நம்மளோட கோவில் வாக்கு கொடுத்ததை கொடுத்தபடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி அவங்களோட மனசை மாத்த ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த ஜோடியும் அங்கிருந்து போயிட்டு வேக வேகமா கிளம்பி ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க. ஆனா அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிற இடத்துக்கு அவங்கள உள்ள கூப்பிடும் போது அப்போ தெரியாதனமா அவங்களோட கால் இடறி 2 பேருமே கீழே விழுற மாதிரி
மாதிரி போயிடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களும் இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, ஒரு தடவைனா பரவாயில்ல, இப்ப 2வது தடவை இந்த மாதிரி அபசகுணமா நடக்குதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதாவும் இதுதான் ஒரு நல்ல வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பூமிக்கும் முத்தலகுக்கும் இன்னைக்கு உண்மையாவே கல்யாண நாள்ன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம முத்தலகோட பொண்ணு பேரு கூட மீனாட்சி தான்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம மீனாட்சியை எடுத்துட்டு வந்து அவங்க எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை எவ்வளவு தெய்வ லட்சணத்தோட இருக்கு. அதுக்கும் மேல இந்த கோவில்ல இன்னைக்கு உண்மையாவே கல்யாண நாளப்போ இவங்க தாலி மாத்திக்கிறதுக்காக தான் வந்தாங்க. இப்ப கடைசி நேரத்துல நீங்க இப்ப வேண்டான்னு அவங்கள சொல்லி அனுப்பி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட கல்யாண நாளை ரொம்பவே மோசமான நாளாதான் போக்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணு மீனாட்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கடவுளை பாக்குற மாதிரி தோணலையா? அட்லீஸ்ட் அவளுக்காகவாவது இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்களும் பூமி முத்தலுக்காகவும் குறிப்பா மீனாட்சிக்காகவும் அவங்களோட முடிவை மாத்துறது மட்டும் இல்லாம அந்த பூசாரி கிட்ட அவங்க கூட்டிட்டு வந்த ஜோடியை அங்கிருந்து போக சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம பூமிக்கும் முத்தலுக்குமே இந்த திருக்கல்யாணம் மூலயமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த பூசாரியுமே தன்னால இந்த கல்யாணத்தை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு உடனடியா கால் பண்ணி ரெஜினாக்கு சொல்றாங்க. அப்ப ரெஜினா ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கும் போது சைட்ல பெட்ல படுத்துட்டு இருக்க அஞ்சலியும் மயக்கம் தெளிஞ்சு என்ன நடக்குதுன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆத்திரத்தோட கத்தவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பூசாரி ஒரு பக்கம் மேலேயே போய் அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் பூமியும் முத்தலுக்கும் திருக்கல்யாணம் ஆகிற வீடியோவையே அனுப்பி இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலி இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரெஜினாவோ அஞ்சலிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க ஒன்னா இருக்க போறது அந்த ஒரு நாள் மட்டும் தான். ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்ப கண்டிப்பா அதை பார்த்துட்டு முத்தலகு பூமியை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா பூமி உன் கூட மட்டும்தான் இருப்பான், உன்னையும் பூமியையும் அதுக்கப்புறமா பிரிக்க முடியாது, நீயும் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இரு, அவ கொஞ்ச நேரத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறான்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கூட கொஞ்ச நேரம் கூட என்னோட பூமி கூட அவ இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவ இப்ப என்னன்னா மறுபடியுமே ஏன் பூமி கூட கல்யாணம் பண்ணிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட கத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகோட பொண்ணு மீனாட்சியாலையும் சரி அந்த ஏலகிரி முருகனோட அருளாலையும் சரி பூமிக்கும் முத்தலகுக்கும் ரொம்பவே சந்தோஷமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்வேதா, அமுதன், சூசனை எல்லாருமே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா பூமியும் முத்தலகும் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடவுளே நினைச்ச மாதிரி அவங்க மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் ஒருவேளை டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலயமா மீனாட்சி பூமியோட குழந்தைதான்றது வெளியே வந்ததுக்கு அப்புறமா முத்தலகு இவ்வளோ நேரம் பூமி அவங்க கூட இருந்த அன்பான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா? அப்படி இல்லைன்னா அஞ்சலியை எதிர்த்து பூமியோட அன்புக்காகவும் அவங்களோட காதலுக்காகவும் அவங்க கூடயே வாழுவாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அது மட்டும் இல்லாம பூமியையும் முத்தலகியும் பிரியாம மீனாட்சியும் முருகனும் பார்த்துப்பாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அதுக்கு மேல தனத்தால அஞ்சலி என்னெல்லாம் அவதிப்பட போறாங்க? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.